இந்தியா இந்த ஓவரால் சுச்சுவேஷனை பார்த்தா நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். நம்மளுடைய ஃபேக்ட்ரிஸ், நம்மளுடைய பொருட்கள் தயாரிக்கும் முறைகள் அப்படின்னு பார்த்தா உலக தரம்னு சொல்லிட முடியாது. இப்போ இந்த கடந்த காலங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பங்கு நிறுவனத்தின் வளர்ச்சியில் இல்லை, பங்கு சந்தையில் அது வாங்கி விற்றோம்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. குறைவான சமயத்தில் அதிகமாக பைசா பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு இடம்ங்கிற மாதிரியான ஒரு கேசினோ, ஒரு பெட்டிங் பிளேஸ், ஒரு சூதாட்டம் நடக்கிற மாதிரியான ஒரு இடம்ங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். அது கரெக்டான ஃபண்டாக இல்லையான்னு சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனிக்கு நல்ல கம்பெனியாக அதில் பெட் பண்ணலாமா? இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கல, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேல்யூவேஷனை விட 100 crores இன்றைக்கி ரெவென்யூ பண்ணுற கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக? உங்களோட மெட்ரிக் என்ன? நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா கிடையாது. ஒரு இதுதான் ஃபார்முலான்னு ஒரு ஃபாலோ பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான வேலை. ரெண்டுமே ஒர்க் பண்ணும். சில சமயம் ரொம்ப சின்ன கம்பெனிஸ் ரெவென்யூஸ் இருக்குது, ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஆனால் சைஸ் சின்னதாக இருக்குது. அப்படிங்கிற கம்பெனிஸும் வளர்ந்து பெரிய கம்பெனிஸாகவும் பெரிய முதலீடு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலே நிறைய கம்பெனி இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ஒரு பெயிண்ட் கம்பெனியும் ஒரு கன்சியூமர் டியூரபிள் கம்பெனியும் ஸ்டார்ட் செய்கிறப்ப மிகவும் சின்னதாக தான் இருந்தது. ஸோ அதனால் டு பெட் வென் பிஸ்னஸ் இஸ் ஸ்மால் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டெசிஷன். பட் அந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி வளருங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கணும், ஒரு ஐடியா இருக்கணும். அது கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் செய்து பார்க்கணும். இது வளர்ந்ததுன்னா நம்ம என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். சில சமயம் இந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஐடியா ஸ்டேஜிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாகணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா. இது லிஸ்டட் கம்பெனி, அதாவது பப்ளிக் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ப்ரைவேட் எக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல் இந்த மாதிரி ஏரியாவில் இந்த அனுமானம் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் பப்ளிக் மார்க்கெட்டில் எவ்ரி நவ் அண்ட் தென் யூ ஹாவ் டு டேக் சச் டெசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஜொமேட்டோ, ஸ்விக்கி என்ற நிறுவனங்கள்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. அதுங்கெல்லாம் ப்ராஃபிட் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுத்து இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் வளருமா, வளர்ந்தால் பிற்காலத்தில் ப்ராஃபிட் செய்வார்களா, அப்படி ப்ராஃபிட் செய்தாங்கன்னா அது பங்குகள் நல்ல ரிட்டர்ன்ஸ் தருமாங்கிறதுக்கு இப்போ நீங்கள் முடிவு எடுத்தாகணும். இது பெட்டிங் ஆன் அன் ஐடியான்னு சொல்லுவோம். இதுக்கு ப்ரூஃப் இல்லை உங்களுக்கு கையில் ஆல்ரெடி. ஆனால் ஒரு நீங்கள் ஒரு எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு இந்த மாதிரியும் யோசிக்க வேண்டியிருக்கும். நல்ல இன்வெஸ்டருங்கிறவர் ரெண்டு விதமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சிலர் எனக்கு ரெவென்யூஸ் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும், அப்போ தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு விடாப்பிடியாக இருப்பாங்க. ஸ்டப்பர்ன் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. சிலர் நான் புது ஐடியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், பரவாயில்லை, அது பைசா எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு டெசிஷன்ஸும் இருப்பாங்க. நான் 70-30 சொல்லுவேன். குட் மேனேஜர் கேன் டூ பேலன்ஸ் ஆஃப் 70% எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸஸ், ஆல்ரெடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிற பிஸ்னஸஸ் எல்லாம் 70-80% அது இன்வெஸ்ட் பண்ணி 20% ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இது எடுக்கலைன்னா முதலீடுங்கிறது ஒரு ட்ரை ஆகிடும், சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்த ரிஸ்க் எடுத்தால் தான் நிறையா ரிட்டர்ன். ஆமாம். இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தாத்தாவோட பழைய காலத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கலாக அந்த ஷேர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு போர்டு ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் ஒரு சொல்லணும், நியூஸ் பேப்பர்ஸ்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதோட கட் காப்பிலாம் இருக்கும். இப்போ எல்லார் கையிலையும் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸுங்கிற மாதிரி மொபைல்லையே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததுனால எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட புரிதல் இருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 ஷேராவது வாங்கணும். கிட்டத்தட்ட 20-21 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. இது சில பேர் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுத்தும் மொத்த பணத்தையும் ஒரே இதுலேயும் போட்டுடுறாங்க. நீங்கள் ட்ரெண்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிருக்கா? இல்லை, முந்தைய காலத்தில் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பங்குகளை வாங்கினாங்கன்னா அதை நிறைய நாட்கள் வைத்திருப்பார்கள். வாங்குறதே 10-20 வருஷத்துக்கு தான் வாங்குவாங்க. எதனால அந்த அண்டர்லையிங் பிஸ்னஸுடைய வளர்ச்சியில் பங்கு என்பதே பங்கு பெறறதுக்கு தான். எதில் பங்கு பெறும்?
அந்த அண்டர்லைங் பிஸ்னஸோடைய Be a part வளர்ச்சியில் of the growth. ஆமாம் வளர்ச்சியில் பங்கு பண்ணணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். ஸோ அது முன்னாடி எல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த கடந்த காலங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பங்கு நிறுவனத்தின் வளர்ச்சியில் இல்லை, பங்கு சந்தையில் அது வாங்கி விற்றோம்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இது ஒரு ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டு. இப்போ நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. சில பேர் இப்போ பங்குகள் வாங்கி 5 வருடங்கள் 10 வருடங்கள் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் 1 வருடம் 2 வருடம் வச்சுப்பாங்க. சில நாள் 1 நாள் தான் வச்சுக்கிறாங்க, 2 நாள் தான் வாங்கி அவங்களாம் ட்ரேடர்ஸ்னு சொல்கிறோம், ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லா விதமான மக்களும் இருக்காங்க சந்தையில். ப்ரொப்போர்ஷன் எனக்கு நம்ம இந்த ரீசெண்ட் டயத்தில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இவங்க நிறையா ஆன மாதிரி இருக்குது. இது இந்த 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 மைண்ட் செட் எதனால் வருதுன்னா பங்கு சந்தைங்கிறது ஏதோ குறைவான சமயத்தில் அதிகமாக பைசா பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு இடம்ங்கிற மாதிரியான ஒரு கேசினோ, ஒரு பெட்டிங் பிளேஸ், ஒரு சூதாட்டம் நடக்கிற மாதிரியான ஒரு இடம்ங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுனாலையும் எளிதாக வாங்கி விற்க முடியுங்கிற நிலைமை. முன்னாடி வாங்கணும்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர் கால் பண்ணி ஒரு ஆர்டர் அவங்க போய் ஃபிசிக்கலாக போவாங்க, அங்கே அந்த ரிங்கில் போய் வாங்கிட்டு இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே 10 நாள் ஆகிடும். பணம் கொடுத்து பங்குகளை வாங்கி உங்கள் பேரில் மாற்றுறதுக்கு 1 மாதம் ஆகும். இப்போ என்னென்னா வாங்கின அடுத்த 2வது நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வந்துடுது. இந்த டெக்னாலஜி ஹேஸ் ரெடியூஸ்டு தி ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணதில் இப்போ ஸ்பெக்குலேஷன் தான் அதிகமாகிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகம் ஆகலை. இதனால தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் நிறைய 95% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆர் மேக்கிங் லாஸஸ். செபியே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 95% பங்குச்சந்தை பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் நாட் மேக்கிங் மணி. அப்படி இது எதுனாலனா ஷார்ட் டேர்மில் எப்படியாவது வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறவங்க ஒரு மெத்தட். பங்குச்சந்தையில் போனால் என்னமோ ஃப்ரீயாக அங்கே பைசா கிடைப்பதை போலவும் யார் வேணாலும் போய் எடுத்துக்கொண்டு வந்துடலாம் போலவும் ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இது மாறணும். அங்கே ஃப்ரீயாக பைசா இல்லை. பங்கு பெற நிறுவனங்களின் வளர்ச்சியில் பங்கு பெறணுங்கிறதுக்காக தான் பங்கு சந்தையை வர, பங்கு சந்தையில் போய் பைசா போட்டு எடுக்கிறதுங்கிறது கிடையாது. எத்தனை 1 மணி நேரம் ஹாபியாகவே ஆகிடுச்சு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க நிறைய பேர் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி 1 ஹவர் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? போடுவேன், அடுத்த நாள் எடுப்பேன், போடுவேன், அடுத்த நாள் எடுப்பேன் அப்படின்னா இது ஓவர பீரியட் ஆஃப் டைம் இதுவும் ஒரு பபிள் மாதிரி ஆகி இதால் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அதிகமாக இருக்கா? டெஃபினட்டாக. இது ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் இந்திய பங்குச்சந்தை ட்ரேடர்ஸ் அதில் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு யார் இதில் பைசா பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள், இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். இதை ட்ரேடிங்லேயே நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெட்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுற வெளிநாட்டு நிறுவனங்கள் இதில் அதிக பைசா பண்ணியிருக்காங்க. உள்ளூர் முதலீட்டாளர்கள்னு சொல்லக்கூடாது, அவங்கள ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து எல்லா பைசாவும் லூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் பைசா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் செய்வாங்கங்கிறது ஒரு நிலைமை. அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறதோ இல்லை இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதோ ஒரு திருப்பி ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகும்போது மறுபடியும் அது 10 வருஷம் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரிஸ்க் இருக்குது. அதனால தான் இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸில் செபி போன்ற ரெகுலேட்டர்ஸ்லாம் இதை எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்தணும், இதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃப்ளோஸ், இப்போ இத்தனை வருமானம் இருக்கிறவர்கள் தான் பங்கு சந்தையில் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு ஒரு ரெகுலேஷன் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எதனாலன்னா குறைந்த வருமானம் உள்ளவர்கள் பங்கு சந்தையில் போய் மாட்டிக்கொண்டு லாஸ் செய்வதற்கான வாய்ப்புகளை குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரெகுலேட்டர் இதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி த ஸ்டெப்ஸ் ஆர் பீயிங் டேக்கன். இப்போ வருங்காலத்தில் பார்க்கணும் எந்த அளவுக்கு இது கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நீங்கள் திருப்பி இதில் ப்ராஃபிட் வர்றவங்க எல்லாமே வெளிநாட்டு தான் சொல்கிறீங்க இல்லையா? அண்ட் நீங்களும் முன்னாடி சொல்லிக்கும் போது நிறைய குளோபலாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர்லாம் கிடச்சிதுறேன். நீங்கள் என்ன பிஹேவியரல் டிஃப்ரென்சஸ் பார்க்குறீங்க? அண்ட் இப்போ நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் மூலியமோ ஜெரோதா மூலியமோ நான் வந்து இங்கே இந்தியாவில் ஸ்டாக் வாங்குகிறேன் இல்லையா? குளோபலாக இருக்கிற கம்பெனிஸில் இப்போ இங்கேயே நிறைய கம்பெனிஸ் அங்கே லிஸ்ட் ஆகி அங்கே ஐபிஓ போகிறாங்க. டெக்னாலஜி கம்பெனிஸ் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட். அங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? அப்போ நான் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா பார்க்கணும்?
இல்லை, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இந்தியன் என்னன்னா, தே பிளான் ஃபார் தர் ஃப்யூச்சர், ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர். இன்றைக்கி நான் 30-40 வயசு இருக்கேன்னா, 60-70 வயசில் நான் ரிட்டையர் ஆனேன்னா, அப்போ எனக்கு என்ன ஒரு கார்பஸ் வேணும், என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இருக்கணும் எனக்கு, அது அந்த முதலீடு இருந்தாலும் பிற்காலம் 70-80 வயதில் நான் எப்படி வாழ முடியுங்கிறதுக்கு ஒரு தீர்மானமான ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு கோல்ஸ் இருக்குது அங்கே. அது வருஷக்கணக்கில் நிறுவனங்கள் அதை எஜுகேட் பண்ணி அதை இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லி அது அவங்க இப்போ உள் மனசில் பதிஞ்சிருச்சு. இந்தியாவில் அது ஒன்றும் பதியலைன்னு நினைக்கிறேன். இப்போ வரவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை. இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் தான் திங்க் பண்ணுறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 4 வருடங்களுக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை, அதே வித்ட்ரா பண்ணிடுறாங்க. 10 வருடம் வச்சுருக்கேன், 15 வருடமாக வச்சுருக்கேன், 20 வருடம் வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் குறைவு. அப்படி வைத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய செல்வம் நல்லா வளர்ந்துருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளர்ந்துருக்கும். இது எதனாலனா மேபி நீட்ஸ் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் நீட்ஸ் இருக்கலாம், சிலருக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஸ்பெண்டிங் இருக்குது, அது இருக்கலாம். இது எதனால அது, ஆனால் அது அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது ஓகே. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்காக சேவ் பண்ணி கொடுக்குற பைசாவை இப்போயே வித்ட்ரா பண்ணிட்டோம்னா அந்த ஒரு நிலைப்பாடு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு இந்தியன் முதலீட்டாளர்களுக்கும் வெளிநாட்டு முதலும் ஒரு குரூஷியல் டிஃபரன்ஸ். இதில் நான் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, முன்னெல்லாம் வந்து 60, 70, 80 தான் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. 80 குறைஞ்சி இப்போ தான் 60, 70 வரைக்கும் வந்திருக்கு. 60 இஸ் காமன். இப்போது நீங்கள் எந்த 20s இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா கூட, இப்போ நான் மில்லினியல் தான், என்ன கேட்டாலே 45, 50ன்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட், 50 ரிட்டையர் ஆகிடணும். ரைட், சில ஹெல்த் இஷ்யூஸ்க்குலாம் 50க்கு அப்புறம் இருக்கிறமானலாம் கொஸ்டின் வருங்கிற மாதிரிலாம் கான்வர்சேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் 20s இருக்கிற புதுசாக வேலைக்கு வரவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 30ல் நான் ரிட்டையர் ஆனோம், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே ஜூனியர்ஸே வந்து கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சா கூட ஓலாவில் கார் வாங்கி தே ட்ரை பிஸ்னஸ் parallelly, ரைட்? அண்ட் தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு மேக் குவிக் மனி, இல்லையா? அப்போ அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா? டு பி ஆம்பிஷியஸ் இஸ் நாட் அ க்ரைம். நான் அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். பைசா எல்லோரும் நல்லா பைசா சம்பாதிக்கணும் குறிக்கோளோடு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் தான். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதும் தவறில்லை. இப்போ சம்பளம் வாங்குகிறோம், அதில் ஒரு சைடில் ஒரு கார் வாங்கி ஓட்டுறோங்கிறதும் ஒன்றும் தவறு கிடையாது. இது ஒன்று தான், அந்த பிஸ்னஸ் பேஸ்ட் டெசிஷன்ஸ் பண்ணோம்னா தவறில்லை. பங்கு சந்தைன்னு வர்றப்ப தான் அது தவறாயிடுது. இது எதனாலன்னா, அது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே ஒரு சந்தை ஃபுல்லாக பைசாவை கொட்டி வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்கிற சந்தை கிடையாது. அங்கே ஒரு டிசிஷனுக்கும் நீங்கள் பைசாவை பண்ணவும் முடியும், லூஸ் பண்ணவும் பண்ண முடியும். ஸோ அது வேறு ஒரு சந்தை. அங்கே உங்களுடைய ஆட்ஸ் ஆஃப் வின்னிங்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ஆட்ஸ் ஆஃப் வின்னிங் எவ்ரி பெட்? ஒரு கேசினோ போனோம்னா ஒரு 10 வாட்டி ஒரு இதில் பெட் பண்ணோம்னா யூ வில் வின் ஒன்லி 4 out of 10 times. 6 times த ஹவுஸ் வின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேசினோ நடத்துகிற ஹவுஸ் வின்ஸ். அதனால தான் நீங்கள் கேசினோலேருந்து வெளில வரப்போ எப்போதும் உங்ககிட்ட பைசா இருக்காது. பங்குச்சந்தை நீங்கள் கேசினோ மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க, அவங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க, புரோக்கர்ஸு, பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் லைக் அவங்க தான் செய்வாங்க பைசா. முதலீட்டாளர்கள் கையில் பைசா வராது. அதை ஒரு கேசினோ மாதிரி யூஸ் பண்ணோம்னா நீங்கள் இந்த இது ஒரு பங்குச்சந்தையை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏர்லி பிளானில் வைக்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு ஆட்டிடியூட். ஏன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வளராமல் இருக்கலாம். அப்போ உங்களுடைய பங்குகளின் நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஒரு கம்பெனி மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் திடீர்னு அந்த கம்பெனிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நிகழலாம், இல்லை வேறு ஒரு ரிஸ்க் வரலாம். இப்போ ஒரு எஜுகேஷன் கம்பெனி இருந்தது, ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கம்பெனி இல்லை, வளர முடியல, பல விதமான சிக்கல்களில் மாட்டியிருக்குது. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள், பிஸ்னஸஸ் அதிகமான வளர்ச்சிங்கிற பேரில் ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் தள்ளி போயிட்டே இருக்கும். 30லேருந்து 40 ஆகும், 40, 50 ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ to have ambition to grow faster is good, but to do it in the right manner is different. Okay. I think இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியான ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய நெளிவு செலவுகளை, இந்த நுவான்சஸ் நல்லா கற்றுக்கணும். இது வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை, நீங்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு. as much as information is available,
on tap. Skill is not available. Correct. Intelligence is not available on tap. Information is available on tap. இது வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா வாங்கிடலாம், அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் தெரியணும். உங்களுக்கு தெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் வர்சஸ் அதர்ஸ். இப்போ எங்களுக்கு அவனுக்கும் ஒரே விஷயம் ஒரே மாதிரி புரிதல் இருக்குன்னா என்னை விட நீங்கள் அதிகமாக பைசா சம்பாதிக்க முடியாது. உங்களுடைய புரிதல் என்னை விட அதிகமாக இருந்தால் தான், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் என்னை விட அதிகமாக இருந்தால் தான் எங்கிட்ட ட்ரேட் பண்ணி நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். மார்க்கெட்னு வந்துட்டுன்னா நம்மளை விட அதிகமாக நிறைய பேர் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் நிறைய பேர் புரியாததுனால டே ட்ரேடிங் பண்ணுவோம், 30 வயசில் ரிட்டையர் ஆகணும், அது தவறான ஒரு இதில் இருக்காங்க. அந்த நோக்கம் சரி, பங்குச்சந்தை அந்த நோக்கத்தில் போய் இணைக்கிறது தான் தவறுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எஸ்ஐபிங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இல்லையா? இன்றைக்கும் அதோட இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இருக்கிற ஃபண்ட்ஸ் இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 25,000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஐபி தான் இன்னும் இந்த என்டையர் செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ்ஐபிங்கிறது ஒரு பிஹேவியரல் டூல்னு சொல்லுவோம் நாங்கள். இது எதனால் நாங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு முதலீட்டாளர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கையில் 5 கோடி ரூபாய் வேணும், இப்போ 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 கோடி ரூபா உங்களுக்கு வந்துடும்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட 1 கோடி இருக்கிறதில்ல. அதனால் எங்கிட்ட இல்லைப்பா, என்னால் இன்வெஸ்ட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம அவங்களோட ரிட்டையர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணோம்னா, மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கொண்டு வரதுக்கான ஒரு டூல் தான் எஸ்ஐபி. இது நிறைய பேர் புரிந்து கொண்டு ஓவர் லாஸ்ட் 10 years we have seen this big wave of systematic investment planning. இது நமக்கு வர சம்பளத்தில் மாதம் பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட்டோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ போடுற மாதிரி தான். முன்னாடி அது பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸு. இப்போயும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு செலவு போக மிச்ச பைசா நம்ம சம்பாதிக்கிறதுலாம் பேங்க்கில் இருக்கும். அந்த பேங்க்லேருந்து இருக்கிற பைசாவில் ஒரு பகுதியை எடுத்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை இது இட்ஸ் ஒன்லி நவ், இட் வில் கோ ஃபார் அ லாங் டைம், இட் வில் நாட் ஸ்டாப். பிகாஸ் இதோடைய பெனிஃபிட்ஸ் இப்போ புரிஞ்சிட்டாங்க, ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. இது பீப்புள் ஆர் நவ் இன்வெஸ்டிங், யங் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ஜாயினிங் த ஒர்க் ஃபோர்ஸ். எஸ்ஐபிங்கிறது இப்போ அது ஒரு தனி முதலீடு மாதிரியே வச்சுக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே அது இல்லை. எஸ்ஐபிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டை விட தனி வேறு ஏதோ ஒரு போல இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. எஸ்ஐபி இஸ் இன்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஆஃப் யர் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈவன் இன் அ ஸ்டாக். ஒரு நல்ல கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாதம் வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. உங்களுக்கு எப்போல்லாம் பைசா இருக்கும் அந்த கம்பெனி, ஏன்னா நீங்கள் 10-20 வருடங்களுக்காக வாங்குறீங்க அந்த கம்பெனி. ஸோ ஐ ஃபீல் தட் எஸ்ஐபி ஆஸ் அ ஃபினாமினா will continue for many years. நடுவில் சில பின்னடைவுகள், some people may think இது இப்போ டெம்பரரியாக நிறுத்திடலாம் எஸ்ஐபி அப்படின்னு நிறுத்தலாம். பட் எனக்கு இன்னும் திரும்பி அது வந்துடும் நான் தோணும். ஓகே. இன்னொரு சிஓ பார்த்துருந்தேன். அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு 3 மாதத்துலேயே எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு 2 வயசு ஆகும்போது அவங்களோட கார்பஸ் ஃபண்ட்ஸ் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்ததுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசென்ட்லி எஸ்ஐபி தமிழ்லேயே சொல்லுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இது, சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போ எஸ்ஐபி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் SWP. சிஸ்டமேட்டிக்காக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ மொத்த அமௌண்ட்டையும் ஒன்றா எடுக்காமல் உங்கள் செட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த் ஆன் மந்த் ஒரு செட் அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி மறுபடியும் இதோடைய தாத்பரியம் ஒரு அண்டர்லைங் ஃபண்டமெண்டல் என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண சேவிங்ஸ் பண்ண எல்லா பைசாவும் நமக்கு இன்றைக்கி தேவையில்லை, மாத செலவுகளுக்கு தேவை. அந்த செலவுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வளரணும். இந்த இன்டர்வீனிங் பீரியட் த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸ் டு க்ரோ. அதுதான் அந்த கான்செப்ட். யூ டோன்ட் டிஸ்டர்ப் த க்ரோத் ஆஃப் த அண்டர்லைங் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொண்டு எடுத்துக்கிட்டு மிச்சதை கண்டினியூ பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த SWPங்கிற கான்செப்ட்டு. இதை அரசு பணிகளில் இல்லாதவங்களுக்கு, ப்ரைவேட் செக்டரில் இருக்கவங்களுக்கு பென்ஷன் கான்செப்ட் கிடையாது. அவங்களுக்கு மாத செலவுகளுக்கெல்லாம் இப்போ SWP தான் ஒரு இம்பார்ட்டண்ட் டூல். ஸோ நாங்களே கூட சுந்தரம் மியூச்சுவல் கூட ப்ராஸ்பெரிட்டி எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி வேறு ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறோம். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் SWP ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே ஃபண்ட்ஸ்லேருந்து அல்ல வேறு ஃபண்ட்ஸ்லேருந்து இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரா. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குன்னு தெரியுது, எத்தனை நாட்களுக்கு வரும்,
அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்மானமான ஒரு ஐடியா கிடைக்கிது அவங்களுக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரொஜெக்ஷன். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, த ஃபீலிங் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் பைசா அக்கௌண்ட்டில் இருக்கிறதுங்கிறது ஒன்று. டூ யூ ஃபீல் செக்யூர் அபவுட் த மணி தட் யூ ஹேவ்? நமக்கு தேவையான சமயத்தில் நமக்கு அந்த பைசா நம்ம கையில் கிடைக்குமா, மாத செலவுகளுக்கு அந்த பைசா கிடைக்குமாங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு லேண்டில் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்க. நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம். இப்போ எனக்கு மாத செலவுக்கு எனக்கு பைசா ஒன்று பார்சலாக லேண்டை விற்க முடியாது. சின்ன சின்ன பார்சல் ஒட்டுமொத்தமாக விற்கணும். அப்புறம் அதை செலவு பண்ணணும். விற்க முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த லேண்டை நம்பி எங்கேயா கடன் வாங்கணும். இது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த SWPங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். நைஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்ன? நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? என்னுடைய 65 to 70% சொந்த சேவிங்ஸ் எல்லாமே இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். அதுவும் நானே மேனேஜ் பண்ண ஃபண்ட்ஸில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு சிம்பிள் ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணேன். என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணுறதில்ல. தேவையில்லைன்னா சில சமயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா த ஃபண்ட் மேனேஜர் கோஸ் த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். யூ டோன்ட் ஒரி அபவுட் இட், தே வில் கம் பேக் அப்படிங்கிறது. ஸோ நான் ரிடம்ஷன் சொல்லுவேன். ரிடீம் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுதான் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய 70%, 65% ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது இந்தியன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். அதை தவிர்த்து சில ஸ்மால் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் இருக்கிற வீட்டை தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் வச்சுருக்கேன். நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. சிலருக்கு அதுக்கெலாம் நிறையா விருப்பம் இருக்குது. அது தவறுன்னு சொல்லலை. எனக்கு லிக்விடிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்சனலி ஐ வேல்யூ லிக்விடிட்டி ஆஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா இன் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எப்போ நமக்கு அதிக பைசா தேவைப்படுதோ அப்போ இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன வேல்யூ? கரெக்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மற்றவர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஐ ஃபீல் ரியல் எஸ்டேட் இஸ் லெஸ் லிக்விட். பட் பீப்புள் ஹூ ஹவ் காட் இனஃப் மனி தே கேன் ஆல்வேஸ் லுக் அட் ரியல் எஸ்டேட் ஆஸ் அ திஸ் திங். அப்புறம் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஹெட்ஜிங். அதை ஒரு சில சமயம் நம்ம எப்படி எக்கானமி எப்படி டேர்ன் ஆகும், கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை வேறு மாதிரி சுச்சுவேஷனில் சில சமயம் கோல்டு வில் பி a good protector of your wealth. It can provide you the stability. அதுக்கும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ மெயின் இதில் என்ன என்னுடைய இதுன்னா டைவர்சிஃபை யுவர் பெட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட். தட் இஸ் டோன்ட் புட் எவ்ரி திங் இன் ஒன். தோ என்னோட 65-70% ஈக்விட்டியில் இருந்தாலும் ஐ ஸ்டில் திங்க் இட் இஸ் ஓகே. ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரிஸ்க். இஃப் யூ ஆர் ஸ்லைட்லி ரிஸ்க் அவர்ஸ் யூ ரெடியூஸ் த ப்ரப்போர்ஷன். நான் அந்த ப்ரப்போர்ஷன் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனால் ஸோ ஈக்விட்டி, ஃபிக்ஸ்ட் இன்கம், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு பிரித்து போடணும். ஸோ தட் எல்லாமே ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி மேலேயும் போகாது கீழேயும் போகாது. டைவர்சிஃபிகேஷன் கிவ்ஸ் யூ அ கான்ஃபிடென்ஸ் தட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு ஜீரோ. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ போகாதுங்கிற நம்பிக்கை தான் அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா இன்வெஸ்டே செய்ய மாட்டோம். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? when you have diversified your risks. டைவர்சிஃபை பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் போட்டோம்னா ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன். அதுவே ஒரு ரிஸ்க் தான். அது பயங்கர ரிஸ்க். அப்போ அது நம்ம வில் நாட் பி சேஃப். அது ரிஸ்க் ஆஃப் ரூயின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் யுவர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வில் பி ரூயின்ட். அந்த ரிஸ்க் ஆஃப் ரூயின் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணணும். இது என்னுடைய ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். ஹவு டு யூ மினிமைஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் ரூயின்? வாட் ஆர் த மெத்தட்ஸ் தட் யூ ஃபாலோ? ஓகே, ஸோ என்னோட கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, சம்வேர் ஸ்டிக் டு த பேசிக்ஸ், ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம். பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் ஸ்பெண்டிங். லுக் ஃபார் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் சக்ஸஸும் கிடையாது, ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப நாள் இருக்காது. அண்ட் டைவர்சிஃபை யுவர் ஃபண்ட்ஸ், ரைட்? இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன டேக்அவேஸ். அண்ட் ஆல்வேஸ் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஈவன் இஃப் இட்ஸ் நாட் டூயிங் வெல், கிவ் இட் சம் டைம். ஒரு மரம் வளர்க்குற மாதிரி. One more thing I'll add. Don't look at stock market like as a casino. Trading place or a casino. Yeah. Casino. It's very important. Right. You add that fifth to your learning. எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு இந்த மாதிரி அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும். எனக்கு ஐ ஹாவ் ஜீரோ சேவிங்ஸ், ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் ஆஃப்டர் திஸ். ஸோ அவர் வந்து ஒரு மரம் வளர்க்குற மாதிரின்னு சொல்லுவார். ஸோ
நீ தான் அந்த தண்ணி ஊற்றுறது தான் உன் வேலை. அந்த மரம் தானாக வளரும். அதுக்குன்னு சில பேர்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அது வளர்ந்து வரும்போது மொத்தத்தையும் பிடிங்கிடவும் கூடாது. உனக்கு ஒரு பழம் தான் தேவைன்னா அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். வேணும்னா எடுத்து வேற யாருக்காக கொடு. எடுக்க வேண்டியது. That's how he looks at one things. good thing about our own this investment is you don't have to wait that long. Like a mango tree or this thing. உங்கள் லைஃப்லேயே மேங்கோ சாப்பிடலாம். கரெக்ட். If you invest in stocks, good correct. Mutual funds, the benefit is you don't have to wait for very long. There are lots of studies பண்ணியிருக்காங்க. Within 5 years, 7 years, the returns that you make will start to show up as in your investments, and you can enjoy that fruits of your own patience. I would call it not fruits of investments. நீங்கள் பொறுமையாக வெயிட் செய்ததுனால அதோடைய பெனிஃபிட்ஸை ஒரு 5 to 7 years நீங்கள் you will start to enjoy it. There may be good trees that will give you the fruits by that time. But investment is that way is a fairly robust venue for. உங்களை மாதிரி ஒருத்தர் ஃபண்ட் மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவரோட கரியரை அவர் எங்கே படிக்க ஆரம்பிக்கணும்? So one is to equip yourself with the academic knowledge. இந்த ஃபீல்டில் வந்துட்டு இது பாதி சயின்ஸ் பாதி ப்ராக்டிஸ். இட்ஸ் லைக் நான் சொல்லுவேன் டாக்டர், லாயர், ஆக்டர், மூவி மாதிரி தான், ஆக்டர்ஸ் மாதிரி தான் இது. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லித்தருவாங்க. புக்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் நிறைய விஷயம் சொல்லித்தரவும் மாட்டாங்க. நீங்களாக கற்றுக்கிறது தான். பட் அது முதல்ல எது கற்றுக்கணும் அதை முதல்ல படிச்சிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹவு டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனிங்கிறது என்ன, ஒரு செக்டருங்கிறது என்ன, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஹவு டு இப்போ உங்கள்கிட்ட 2 ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா விச் கம்பெனி இஸ் அ ஸ்ட்ராங்கர் கம்பெனி, விச் கம்பெனி இஸ் அ வீக்கர் கம்பெனிங்கிறது உங்களால் சொல்ல தெரியணும். அந்த வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு 2 ஆனுவல் ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தோம்னா இந்த 2 அனலைஸ் பண்ணி திஸ் இஸ் ஸ்ட்ராங், திஸ் இஸ் வீக்குங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். அதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும்? எக்கனாமிக்ஸ் கற்றுக்கணும், அக்கௌண்டன்சி கற்றுக்கணும், காமர்ஸ் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் செட்ஸ் வந்துடும், நாலேஜ். இதெல்லாம் நம்ம கற்றுதுக்கப்புறம் தென் யூ ஹேவ் டு லுக் அட் successful investors globally, locally. What is it? Because now no longer it is knowledge alone. உங்களை மாதிரி knowledgeable thousands and thousands of people are there in the market. அவங்களுடைய behavior. Now that we come to the second aspect of investment, which is mastering the behavior of the market. So we call it behavioral finance or behavioral economics னு சொல்லுவோம். இது இந்த எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகும், அதில் இருக்கிற நன்மைகள் என்ன, வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் இட். அந்த சுச்சுவேஷன் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. இஃப் ஐ சி சம் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக், கேன் ஐ கன்வெர்ட் இட் இன் டு அ advantage for me? That means you should know the psychology of the mass, the behavior psychology of the masses. இது வந்து மார்க்கெட். இது வந்து புக்ஸில் ஈஸியாக சொல்லித்தர மாட்டாங்க. இருக்குது இப்போ நிறைய பேர் டேனியல் கேனமன் மாதிரியான ஒரு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், ரிச்சர்ட் தாலர், இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க, நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட்ஸ், இதெல்லாம் அதை படித்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டை பற்றி எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். தேர்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கோ, அதாவது ஸ்விம்மிங் பூலில் டைவ் அடிக்கணும். Walk that path. Yes. So don't be hesitant to invest. So it doesn't matter. If you don't like mutual funds, go and invest in a company. நம்ம தின வாழ்க்கையில் எத்தனையோ கம்பெனிஸ் பார்க்குறோம், எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்க்குறோம். Which company is manufacturing that product or service? It's called Common Stocks, Uncommon Profitனு ஒரு புக் எழுதிருக்கு. நம்ம தின வாழ்க்கையில் நிறைய கம்பெனிகளை நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம், நிறைய பிஸ்னஸஸ் நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு நிமிஷம் அதை பற்றி யோசிச்சு, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, who makes this mic, who makes this camera, maybe I should buy that stock அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னாலே நம்மக்கிட்ட 20 ஐடியா கிடைச்சிடும். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணணும் எல்லோரும். இது நம்ம வேர் டிரைவிங் அ ஸ்கூட்டர், this scooter is nice, who manufactures it, go and look up that company, அதோடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் லைக் டேக்கிங் த plunge. This is the third aspect. All the 3 are important. It is academically equipping yourself, behaviorally understanding the market, and taking the plunge. Nice.
ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சில புக்ஸ் மென்ஷன் பண்ணீங்கல்ல, த புக்ஸ் தட் யூ லவ் த மோஸ்ட். So like I said, academic books are mostly standard. I like the behavioral books, to be honest. ஏன்னா அதுதான் எனக்கு காலேஜில் சொல்லித்தராத விஷயங்கள். அதில் வந்துட்டு இந்த ரீசெண்ட் டயத்தில் அஃப்கோர்ஸ் நிக்கோலஸ் நாசிம் தாலேப் அப்படிங்கிற நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஃபூல்டு பை ரேண்டம்னஸ், பிளாக் ஸ்வான், ஆன்டை ஃப்ரெஜைலிட்டி அப்படின்னு நிறைய புக்ஸ் எழுதியிருக்கு. இந்த 3 புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஆன்டை ஃப்ரெஜைலிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் புக். இது என்னென்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் என்கவுண்டர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு ஒரு ஜுரம் வந்ததுன்னா, ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா, காய்ச்சல்லேருந்து நம்ம வெளிப்பட்டு வர்றப்ப உடம்பு வீக்காக இருக்கும். பட் த ஆக்சுவல் இம்யூனிட்டி சிஸ்டம் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் பிகாஸ் இட் இஸ் ஏபிள் டு சஸ்டைன் த அட்டாக் ஆஃப் அ வைரஸ் ஆர் அ பாக்டீரியா. ஸோ வாட் தே சே, யூ ஹவ் பிகம் ஸ்ட்ராங்கர் போஸ்ட் யுவர் ஃபீவர். That is called anti-fragility. The event happens, a risky event happens, and you come out of the event stronger. Any investment should be like that. Any company, when it goes through a tough time, it should be coming out of that tough time on the other side, not weaker, but stronger. This concept is called anti-fragility. அந்த புக்கில் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது இவர் இந்த ஒரு ஆத்தர். அதே மாதிரி டேனியல் கானமன் அவருடைய பிஹேவியரல் திங்க் ஃபாஸ்ட், திங்க் ஸ்லோ அப்படின்னு. மால்கம் கிளாட்வெல், அதாவது இனோவேட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட் எக்கனாமிக்ஸ். அவர் டிப்பிங் பாயிண்ட், அவுட்லயர்ஸ் அப்படின்னு புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. தட் இஸ் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு நமக்கு தெரியாது. அதை ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை. அண்ட் அதுலேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறோம். உலகம் இப்படி தான் இயங்குது, இந்த ஏரியாவில் ஏன் இவ்வளோ மக்கள் அதிக வயசு வாழறாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபேக்ட் அவருக்கு கிடச்சிது. இந்த ஜாகிரஃபியில் பீப்புள் ஆர் லிவிங் லாங்கர். எதனால் அவங்க அதிகம் வாழறாங்கிறதுக்கு அனாலிசிஸ் பண்ணுறாரு. தென் அதை ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணுறாரு, ஒரு நாலேஜாக. அவுட்லயர்ஸுங்கிற புக்கில் அதை பற்றி எழுதுறாரு. இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்குது. தெர் ஆர் பீப்புள் ஹூ கான்சிஸ்டன்ட்லி மேக் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஒய் டு தே மேக் அப்படின்னு நம்ம போய் அனலைஸ் பண்ணோம்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் தெரியும், ஃபிலாசபி தெரியும். ஸோ இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பற்றி நசீம் தாலேப், ரிச்சர்ட் கானமன், டேனியல் கானமன், ரிச்சர்ட் தாலர், மால்கம் கிளாட்வெல். ஆஃப் லேட் ஒரு நைஸ் புக் ஃபார் பிகினர்ஸ் இருக்குது, மார்கன் ஹவுசலோடைய சைக்காலஜி ஆஃப் மனி. கரெக்ட், மார்கன் ஹவுசல் சைக்காலஜி ஆஃப் மனி. திஸ் ஃபார் பிகினர்ஸ். I introduce the concept of money very well. What is money? What is being wealthy means what? Being rich na enna, wealthy na enna, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரியான புக்ஸ் படித்தோம்னா ஐ திங்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, வாண்ட் பி இன்வெஸ்டர்ஸ் ஹூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் சார். ஸோ இப்போ ரிசெஷன் நடந்துட்டு இருக்கா இல்லையா, வருமா? ஒருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது. வாட் இஸ் யுவர் டேக்? எக்கனாமிக் க்ரோத் அக்ராஸ் த வேர்ல்டு ஹஸ் ஸ்லோட் டவுன். நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டு, யூஎஸ், யூரோப் பார்த்தோம்னா ஜிடிபி க்ரோத்து இஸ் வெரி ஸ்லக்கிஷ்னு சொல்லலாம். சைனாலேயுமே கடந்த 20 வருடங்களாக இருந்த க்ரோத்துக்கு இப்போ இருக்கிற க்ரோத் கம்மியாக தான் ஆயிடுச்சு. ஜப்பான், கொரியா and other markets we are seeing sluggish growthness only. There are various reasons. அதில் one is indebtedness, அதாவது கடன். Government and consumer loan as a percentage of their income has gone to all time high. அது அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறது அந்தந்த எக்கானமிஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்க. மீள முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அது ரிசெஷன் ஆர் தேக்க நிலை ஆர் நெகட்டிவ் க்ரோத் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலும் எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல், இந்த கடந்த 30-40 வருடங்கள் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பாலிசி மேக்கர்ஸ் நவ் ஆர் மோர் ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஒரு ரிஸ்க் வரத்துக்கு முன்னாடியே அதை எப்படி தடுக்க முடியுங்கிறது இப்போ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ரிஸ்க் வர முடியாது, அதுக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா அனாலிசிஸ், ட்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போய் நம்ம அனலைஸ் பண்ணுற ஒரு மெத்தட்ஸ், இன்டென்சிட்டி, the knowledge that we get, அதெல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனால ரெகுலேட்டர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஆர் வெரி ஹைப்பர் சென்சிட்டிவ் டு this recession. That is, they don't want their economies to go into recession. Even in the post-COVID, in 2022, there are a lot of fears இருந்தது, US will go into a recession அப்படின்னு. இன்னும் வரைக்கும் ரிசெஷன் ஆகலை. ரிசெஷனுங்கிறது 2 quarters ஆஃப் நெகட்டிவ் க்ரோத்,
வந்ததுன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்துன்னா ரிசெஷன் சொல்லுவாங்க. 2 கண்டினியூஸ் குவார்ட்டர்ஸ் ஆர் 3 கண்டினியூஸ் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் க்ரோத் வந்ததுன்னா அது ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வரல. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் பாசிட்டிவ் க்ரோத் தான் இருக்குது எவ்ரி குவார்ட்டர். ஸோ ஐ ஃபீல் தட் it's a most feared economic concept, but as of now the risks seem to be less across the world. Thank you sir, thank you so much. I think 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.